குளூட்டன் அலர்ஜி இருக்கா உங்களுக்கு? எனக்கு சப்பாத்தி சாப்பிட்டாலே கான்ஸ்டிபேட் ஆகுது டாக்டர்ன்னு சொல்றீங்களா? என்ன பண்ணாலும் இந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல்லயே வரல டாக்டர்ன்னு சொல்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெல்கம் டு மை சேனல். ஐ அம் டாக்டர் இலக்கியா. நீங்க சாப்பிடுற ஒரு ரோட்டி உங்களுக்கு உணவா இல்லாமையும், மாட்டுக்கு ஒரு தீவனமாவும் இருக்கு. உலகத்துக்கே எரிபொருள் கொடுக்கிற எத்தனாலையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது உலகத்திலே 5th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீரியல் கிராப்னு சொல்லியிருக்காங்க. USA, இந்தியா, சைனா எல்லாரும் இத ரொம்ப தீவிரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால இத வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எத்தனால் ஃபீட் ஸ்டாக் லிஸ்ட்லயும் ஆட் பண்ணிருக்காங்க. இத கிங் ஆஃப் மில்லட்ஸ்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு அவ்வளோ ஒரு கிளைமேட்டிக் ரெசிலியன்ஸ் இருக்காங்க. அதாவது அரிசி கோதுமை வாழ முடியாத கிளைமேட்டிக் கண்டிஷன்ல கூட இது வாழுமா. அந்த மில்லட் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. அதோட பேரை நான் கடைசியா சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி இதை ஏன் எல்லா டாக்டர்ஸும் நியூட்ரிஷனிஸ்டும் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்றத 8 முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட்ஸா சொல்லியிருக்கேன். அதை நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க. நம்பர் 1, இது ப்ளோட்டிங் வராமையும் கட் இன்ஃப்ளமேஷனை குறைக்குதுன்னு சொல்றாங்க. சப்பாத்தி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது கோதுமை சப்பாத்தி அதுதானேங்க. ஆனா அதுல இருக்கிற குளூட்டன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு டைஜஷனை ஸ்லோவும் ஆக்குது, கட்டோட இன்ஃப்ளமேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனா இந்த மில்லட் வந்து 100% குளூட்டன் ஃப்ரீ. அதனால குளூட்டன் இன்டாலரன்ஸ் இருக்கக்கூடியவங்க, அதாவது சீலியாக் டிசீஸ் உள்ளவங்க இதை தாராளமா பயன்படுத்தலாம். அதனால எந்த விதமான ப்ளோட்டிங்கும் வராது, செரிமான பிரச்சனையும் இருக்காது. நம்பர் 2, சஸ்டைன்ட் எனர்ஜி அண்ட் ஃபேட் லாஸ். இந்த மில்லட்ல இருக்கக்கூடிய ஃபைபர் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 8 கிராம் அளவுக்கு இருக்குங்க. அது இல்லாம இதுல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால கான்ஸ்டிபேட் வராமையும் தடுக்குது. ஸோ நீண்ட நேரம் உங்களை ஃபில்லிங்கா இருக்கிறதுனால பசியும் குறைக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கேலரி டெபிசிட்டையும் மெயின்டைன் பண்றீங்க. நம்பர் 3, கண்ட்ரோல்ஸ் பிளட் சுகர் ஸ்பைக்ஸ். அரிசி கோதுமை எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இது ஈஸியா குளுக்கோஸா சீக்கிரமா கன்வெர்ட் ஆகி நம்ம பிளட்ல பிளட் சுகரை ஜாஸ்தி பண்ணுது. அக்கார்டிங் டு ICMR பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் 75ல இருந்து 80 கிட்ட இருக்குங்க. ஆனா இந்த மில்லட்க்கு 50ல இருந்து 60 தாங்க. 2024ல தான்பாத்ல நடந்த ஒரு ஸ்டடியில என்ன நோட்டீஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? 35ல இருந்து 55 வயசு இருக்கக்கூடிய 200 ப்ரீ டயபெட்டிக் பர்சனுக்கு இந்த மில்லட்டை சாப்பிட கொடுத்திருக்காங்க, அரிசி கோதுமைக்கு பதிலா. அதுல 3 மாசம் கழிச்சு அவங்களோட ஃபாஸ்டிங் மற்றும் போஸ்ட் பாண்டியலோட பிளட் குளுக்கோஸ் லெவல் நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு இந்த ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. இந்த மில்லட்டோட லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கார்போஹைட்ரேட்டோட டைஜஷனை ஸ்லோ பண்ணி பிளட் குளுக்கோஸ் லெவல ஸ்பைக் ஆகிறதையும் குறைக்குதுங்க. அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான சாய்ஸ். 4வது பாயிண்ட், பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸ்ட்ராங் போன்ஸ் நம்ம பாடிக்கு வேணும்னா எல்லாரும் சொல்றது என்னங்க, கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க அப்படின்னு தானேங்க. ஆனா கால்சியம் நம்ம பாடியில அப்சர்வ் ஆகணும்னா அதுக்கு மெக்னீசியமும் பாஸ்பரஸும் ரொம்ப அவசியங்க. நீங்க 100 கிராம்ஸ் அதாவது 2 ரோட்டி இந்த மில்லட்ல சாப்பிடும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 160ல இருந்து 170 மில்லிகிராம் ஆஃப் மெக்னீசியம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இது டெய்லி குவான்டிட்டி ஆஃப் மெக்னீசியமுக்கு half the குவான்டிட்டி அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. இந்த மில்லட்டை நீங்க ரெகுலரா எடுக்கிறதுனால அடிக்கடி வரக்கூடிய லெக் கிராம்ஸ் அதாவது தசைப்பிடிப்பு எல்லாம் தவிர்க்கலாம். மற்றும் எலும்பு தேய்மானம் அதாவது ஆஸ்டியோபொரோசிஸையும் இது நல்லா தடுக்குதுங்க. 5வது பாயிண்ட், ரெடியூசஸ் தி ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். இந்த மில்லட்ஸ்ல இருக்கக்கூடிய சில லிப்பிட்ஸ், குறிப்பா ஃபைட்டோஸ்டெரால், பாலிகோசெனால்ஸ் போன்ற லிப்பிட்ஸ் உடம்புல பேட் கொலஸ்ட்ரால் உற்பத்தியை நல்லாவே குறைக்குதுங்க. ஸோ நீங்க இதை லாங் டேர்மா எடுக்கும் போது அது கொலஸ்ட்ரால் லெவலையும் ரெகுலேட் பண்ணுது, ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான ரிஸ்கையும் நல்லா குறைக்குது. 6வது, ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட். இந்த மில்லட்ல இருக்கிற சில காம்பவுண்ட், குறிப்பா ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்டான 3-டிஆக்சி ஆந்தோசைனடின்ஸ் மற்றும் வேலனிக் ஆசிட், ஃபெருலிக் ஆசிட் போன்ற காம்பவுண்ட்ஸும் இதுல இருக்குங்க. இது நமக்கு கேன்சர் செல்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு ரிசர்ச் சொல்லுதுங்க. அதுலயும் குறிப்பா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் கேன்சர்ஸ் எல்லாமே. 7வது பாயிண்ட், ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்ல நடந்த ஒரு ஸ்டடியில, ஹியூமன் ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 30% இந்த மில்லட்டோட ரெட் வெரைட்டியால ஆன பாஸ்தா சாப்பிட்டவங்களுக்கு 2 மணி நேரத்துக்குள்ள பாடியில சர்க்குலேட்டிங் பாலிஃபீனால்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு ரிசர்ச் சொல்லுதுங்க. மேலும் புரோட்டீன் கார்பனல் பயோமார்க்கர் ஆஃப் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் பாடியில குறையுதுன்னு சொல்றாங்க. 8வது பாயிண்ட், பிரெயின் பூஸ்டிங் விட்டமின்ஸ். முக்கியமான விட்டமின்ஸ் சொல்லக்கூடிய விட்டமின் B1 அதாவது தயாமின் மற்றும் B3 நியாசின் அப்படிங்கிறது இந்த மில்லட்ல ஜாஸ்தியா இருக்கு.
இது பிரெயினுக்கு ஒரு ஃபியூவல்னு சொல்றாங்க. B1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு மெயின் பிளக் ஸ்விட்ச டக்குன்னு ஆன் பண்ற மாதிரி உங்க பிரெயினுக்கு தேவைப்படுற எனர்ஜிய குடுக்குது அப்படின்னும், நயாசின் வந்து உங்க பாடியில இருக்கிற நர்வ் செல்ஸ் எல்லாத்தையும் புரொடெக்ட் பண்ணுது அப்படின்னும் சொல்றாங்க. இவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த மில்லட்ட என்னன்னு தானே யோசிச்சுட்டே இருக்கீங்க. சொல்றேங்க. அதுக்கு பேரு ஜோவர். அதாவது சார்கம் பைகலர் அப்படின்னு சொல்றாங்க. சார்கம்னு அதுக்கு இங்கிலீஷ் பேரும் இருக்கு. தமிழ்ல அத சோளம்னு தாங்க சொல்றாங்க. நீங்க இந்த ஜோவர் மாவ கடையில ஜோவர் ஆட்டானே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. 2 ஜோவர் சப்பாத்திய நீங்க தினமும் சேர்த்துக்கலாம். தால் அல்லது கடலைக்கறி, குருமா அந்த மாதிரி ஹெல்தியான சைட் டிஷ்ஷோட வச்சு நீங்க தாராளமா சாப்பிடலாம். சோ இந்த வீடியோவ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சிறிய மாற்றங்கள் தாங்க பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு முதல் படி. நன்றி.